ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி கடாய் ப்ரான்ஸ். ஆமாங்க, ப்ரான்ஸை வச்சு தான் நம்ம கடாய் ரெசிபி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி ரொம்ப எம்மையாக இருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ். கண்டிப்பாக இது தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு இது ரொம்ப எம்மையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ப்ரான் 1 kg க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், டிவைன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 8. இப்போது நான் மிக்ஸி ஜார்லேயே மிளகாத்தூளும் சில்லி பவுடரும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் கார்ன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், இதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கிரேட்டட் கோகனட் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன். ஸோ இதையும் போட்டு நல்லா, இதுதாங்க, இவ்வளோ தாங்க ரெசிபியோட மசாலாவே. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. தேங்காய், சின்ன வெங்காயம், சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அஃப்கோர்ஸ் பெப்பர் அண்ட் சோம்பு. இதை போட்டு நம்ம கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த பேஸ்ட்டு தாங்க அந்த கடாய் பேஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கடுகு, சோம்பு சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம இதை பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மசாலா போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக வைக்கணும் மசாலாவை.
இங்கே பார்த்திங்கன்னா நல்ல மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ப்ரான் டிவைன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரான் வந்து ரொம்ப குட்டி 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 ப்ரானு, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் பெரிய ப்ரானை விட சின்ன ப்ரானாக உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு கடாயோ பிரியாணியோ எதுக்குமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சீ ஃபுட் பிளாட்டர் தான் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் அண்டு கிராபு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ப்ரானோட ரெசிபி மட்டும் தான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரானை ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து கிரேவியில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் திரும்பி அந்த கிரேவியோட ரெசிபி சொல்கிறேன். அதில் என்னென்ன போட்டிருந்துச்சேன் கிரேவியில் அரைச்சிருந்தேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கோகோனட், பெப்பர் அண்ட் சோம்பு இது போட்டு தான் நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ ப்ரானை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப குயிக்காக வெந்துடும். வித்தின் 10 to 11 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நல்லா சுருங்கி வந்துடும். நமக்கு வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. ப்ரான்லேருந்தே நல்லா வாட்டர் ரிலீஸ் ஆகி நல்லா சுக்கா பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான கடாய் ப்ரான்ஸ் ரெடி. இது ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, ஈவன் தோசை கூட, இட்லி கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலாவை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்றிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எம்மியான கடாய் ப்ரான் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள்.